ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஈத்னாலே ஷீர் குர்மா தான். அந்த ஷீர் குர்மாவை இன்னும் டேஸ்டியாவும் இன்னும் பெட்டராவும் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க. இன்னைக்கு நான் செய்ய போறது கேரமல் ஷீர் குர்மா. கண்டிப்பா நீங்க ஒரு தடவை இதை செஞ்சு பார்த்துட்டீங்கன்னா இதுக்கப்புறமா நீங்க எப்போ ஷீர் குர்மா செஞ்சாலும் இந்த ரெசிபியை தான் செய்வீங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். ஒரு கடாயில 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கோங்க. நான் பாதாம் முந்திரி கிஷ்மிஷ் எடுத்திருக்கேன். பாதாம் முந்திரி வந்து ஃபைனா கட் பண்ணி எடுத்தாச்சு. இது எல்லாத்தையும் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடயே வந்து நீங்க வெள்ளரி விதையும் சாறு பருப்பும் இருந்தா கூட இதுல ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட கிடைக்காதனால நான் ஆட் பண்ணல. இது எல்லாமே வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். அதே கடாயில ஒரு ஸ்பூன் நெய் போட்டு சேமியாவை வறுத்து எடுத்துக்கலாம். சேமியாவோட அளவு பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு 1 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். 1 லிட்டர் பாலுக்கு 6 டேபிள் ஸ்பூன் சேமியா வந்து எடுத்துக்கணும். சேமியாவை நல்லா ரோஸ்ட் பண்ணியாச்சு. சேமியாவும் தனியா எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில கழுவாதீங்க, ஜஸ்ட் தொடச்சு எடுத்துக்கோங்க. 1 லிட்டர் அளவுக்கு பால் போட்டுக்கோங்க. பால் வந்து நல்லா பாயில் ஆகட்டும், கொஞ்சம் லைட்டா சுண்டட்டும், அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ பக்கத்துலயே இன்னொரு கடாய் வச்சுட்டு ஒரு சின்ன கப் அளவுக்கு சர்க்கரையை போட்டுக்கோங்க. சர்க்கரை ஸ்பூன் அளவுக்கு சொல்லணும்னா 10 to 15 ஸ்பூன்ஸ் அளவுக்கு சுகர் வந்து சேர்த்துக்கோங்க. சுகர்ல எந்த ஒரு தண்ணியும் சேர்க்க தேவையில்லை, அதுவே தானா மெல்ட் ஆகி வரட்டும். லைட்டா கிளறி கொடுத்துட்டே இருங்க. சுகர் நல்லா கேரமலைஸ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா கரைஞ்சு வரட்டும், அது வரைக்கும் நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. ஆறுச்சுன்னா கட்டி ஆயிடும். கட்டி ஆனா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. மறுபடியும் ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து ஃப்ளேம்ல வச்சு எடுத்தீங்கன்னா மறுபடியும் மெல்ட் ஆயிடும். அப்போ நம்ம வந்து ஷீர் குர்மால சேர்த்துக்கலாம். பால் வந்து ரொம்ப நேரம் சுண்ட வைக்காதீங்க, ஏன்னா நம்ம தண்ணியே ஊத்தல. தண்ணி ஊத்தினீங்கன்னா கொஞ்சம் கிரீமினஸ் போயிடும், அதனாலதான் தண்ணி ஊத்தல. 5 நிமிஷம் சுண்ட வச்சாலே போதும். இப்போ வந்து நம்ம சேமியாவும் சேர்த்துடலாம். சேமியா கூட ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 3 to 4 நிமிஷம் வேக வச்சீங்கன்னா போதும். சேமியா வந்து வெந்துருச்சு. இப்போ வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பால்கோவா சேர்த்துக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மில்க் மேடும் வந்து சேர்த்துக்கிறேன். நீங்க வந்து மில்க் மேட் மட்டும் கூட சேர்த்துக்கலாம், பால்கோவா மட்டும் கூட சேர்த்துக்கலாம். என்கிட்ட ரெண்டுமே இருந்ததுனால ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்திருக்கேன். பால்கோவாவும் கண்டென்ஸ் மில்க்கும் நான் வெளியே வாங்குறதே இல்லைங்க. வீட்லயே ஈஸியா பண்ணும்போது எதுக்கு கடையில வாங்கணும்? அதோட ரெசிபியும் நம்ம சேனல்ல இருக்கு, மறக்காம பாருங்க. கேரமலை லைட்டா வந்து சூடு பண்ணி இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. லைட்டா கட்டி ஆன மாதிரி ஃபீல் ஆகும், கட்டி எல்லாம் ஆகாது, தானாவே கரைஞ்சு வந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். கலர் பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு. டேஸ்டும் ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க. ஒரு தடவை நீங்க ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்க இதே தான் செய்வீங்க. இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்ச நட்ஸ் எல்லாம் வந்து இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கார்னிஷிங்காக எடுத்து வச்சுக்கோங்க. நட்ஸ் போட்ட பிறகு ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா பாயில் ஆயிட்ட பிறகு நம்ம ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு உங்க வீட்டுல இது மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.